வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிஃப்டி எரிசக்தி துறையில் நிலையான போட்டி நன்மை கொண்ட நிறுவனங்கள் பொதுவாக வலுவான சந்தை நிலைகள், அதிக நுழைவு தடைகள் அல்லது ஒழுங்குமுறை நன்மைகளை கொண்டுள்ளன. நிஃப்டி எரிசக்தி குறியீட்டில் உள்ள அகழி பங்குகள் பற்றிய ஆழமான பார்ப்போம். அவற்றின் வணிக மாதிரிகள், நன்மைகள், அபாயங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திறன் ஆகியவை இதில் அடங்கும். 1. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரெல். மோட் காரணிகள்: செங்குத்து ஒருங்கிணைப்பு, ஆய்வு, சுத்திகரிப்பு, பெட்ரோகெமிக்கல்ஸ் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முழு எரிசக்தி மதிப்புச் சங்கிலியிலும் செயல்படுகிறது. சந்தை தலைமை: பல தொழில்களில் ஆதிக்கம் செலுத்தும் நிலைகளை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை நிறுவனம். பல்வகைப்படுத்தல்: தொலைத்தொடர்பு, ஜியோ மற்றும் சில்லறை விற்பனையில் வலுவான இருப்பு எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்தின் போது கூட நிலைத்தன்மையை வழங்குகிறது. அபாயங்கள்: கச்சா எண்ணெய் விலைகளில் அதிக சார்ந்து உள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பிரிவில் போட்டி. எதிர்கால கண்ணோட்டம்: பசுமை ஹைட்ரஜன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் தீவிரமான உந்துதல். புதைபடிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைக்க ஜியோ மற்றும் சில்லறை விற்பனை பிரிவுகளின் விரிவாக்கம். 2. NTPC லிமிடெட் தேசிய வெப்ப மின் கழகம். மோட் காரணிகள்: அரசு ஆதரவு: இந்தியாவின் மிகப்பெரிய வெப்ப மின் உற்பத்தியாளர் இறையாண்மை ஆதரவிலிருந்து பயனடைகிறது. நிலையான வருவாய் மாதிரி: மாநில அரசுகளுடனான நீண்டகால மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் பிபக்கள் நிலையான பணப்புழக்கத்தை உறுதி செய்கின்றன. செயல்பாட்டு திறன்: இந்தியாவில் மிக குறைந்த விலை மின் உற்பத்தியாளர்களில் ஒன்று. அபாயங்கள்: நிலக்கரியை சார்ந்திருத்தல், இது அதிகரித்து வரும் ஒழுங்குமுறை மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் அதிகரித்து வரும் போட்டி. எதிர்கால கண்ணோட்டம்: நிலக்கரியிலிருந்து விலகி பன்முகப்படுத்த சூரிய, காற்றாலை மற்றும் பச்சை ஹைட்ரஜன் திட்டங்களில் முதலீடு செய்தல். மின் சேமிப்பு மற்றும் கட்ட நவீனமயமாக்கலில் அதிக கவனம் செலுத்துதல். 3. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் PGCIL. மோட் காரணிகள்: இயற்கை ஏகபோகம்: இந்தியாவின் மின் பரிமாற்றத் துறையில் கிட்டத்தட்ட ஏகபோகத்தை கொண்ட அரசு ஆதரவு பெற்ற நிறுவனம். ஒழுங்குபடுத்தப்பட்ட வருமானம்: வருவாய் பெரும்பாலும் அரசாங்க விதிமுறைகளால் பாதுகாக்கப்படுகிறது, நிலையான லாபத்தை உறுதி செய்கிறது. அதிக நுழைவு தடைகள்: வணிகத்தின் மூலதன தீவிர தன்மை புதிய போட்டியை தடுக்கிறது. அபாயங்கள்: கட்டண கட்டமைப்புகளை பாதிக்கக்கூடிய ஒழுங்குமுறை மாற்றங்கள். பரவலாக்கப்பட்ட மின் உற்பத்தியை ரூஃப் சோலர் பவர் நோக்கி நகர்வது பரிமாற்ற தேவையை குறைக்கலாம். எதிர்கால கண்ணோட்டம்: ஸ்மார்ட் கிரிட்கள் மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்குகளில் விரிவாக்கம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான பரிமாற்ற நெட்வொர்க்குகளை வலுப்படுத்துதல். 4. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் IOC. மோட் காரணிகள்: சந்தை ஆதிக்கம்: எரிபொருள் சில்லறை விற்பனையில் 50 விழுக்காடுக்கும் அதிகமான சந்தை பங்கை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனம். விரிவான விநியோக வலையமைப்பு: இந்தியா முழுவதும் 34,000 க்கும் அதிகமான எரிபொருள் நிலையங்கள். அரசாங்க ஆதரவு: இந்தியாவின் மூலோபாய எரிசக்தி இருப்புகள் மற்றும் LPG மானியங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அபாயங்கள்: கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு பாதிப்பு. அரசாங்க விலை கட்டுப்பாடுகள் லாபத்தை பாதிக்கலாம். ரிலையன்ஸ் மற்றும் நயாரா எனர்ஜி போன்ற தனியார் நிறுவனங்களிடமிருந்து போட்டி. எதிர்கால கண்ணோட்டம்: மின்சார வாகன சார்ஜிங் மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் உள்கட்டமைப்பில் விரிவடைதல். சுத்திகரிப்பு திறன் மற்றும் பெட்ரோகெமிக்கல் வணிகத்தை அதிகரித்தல். 5. ONGC எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கார்ப்பரேஷன். மோட் காரணிகள்: இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியாளர். இந்தியாவின் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 70 விழுக்காடு பங்கை கொண்டுள்ளது. அரசாங்க ஆதரவு: இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் மூலோபாய பங்கு. நீண்ட கால எரிசக்தி தேவை: இந்தியா கச்சா எண்ணெயை நிகர இறக்குமதியாளராக தொடர்ந்து கொண்டிருப்பதால் உள்நாட்டு உற்பத்தியில் ONGC முக்கிய பங்கு வகிக்கிறது. அபாயங்கள்: உள்நாட்டு எண்ணெய் இருப்பு குறைந்து வருதல் மற்றும் வயதான உள்கட்டமைப்பு. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்ற இறக்கம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான மாற்றம் புதைபடிவ எரிபொருட்களுக்கான நீண்டகால தேவையை குறைக்கலாம். எதிர்கால கண்ணோட்டம்: ஆழ்நீர் மற்றும் ஷேல் எரிவாயு ஆய்வுக்கான விரிவாக்கம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பச்சை ஹைட்ரஜனில் முதலீடுகள். 6. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் AGEL. மோட் காரணிகள்: இந்தியாவில் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வீரர், சூரிய மற்றும் காற்றாலை ஆற்றலில் கவனம் செலுத்துகிறது. நீண்டகால PPAக்கள். நிலையான பணப்புழக்கங்களை உறுதி செய்கிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான அரசாங்க ஆதரவு, சுத்தமான ஆற்றலை நோக்கி இந்தியாவின் தீவிரமான உந்துதலின் நன்மைகள். அபாயங்கள்: ஆக்கிரமிப்பு விரிவாக்கம் காரணமாக அதிக கடன் அளவுகள். அதானி குழுமத்துடன் தொடர்புடைய அரசியல் மற்றும் ஒழுங்குமுறை அபாயங்கள். இந்தியாவிற்குள் நுழையும் உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களின் போட்டி. எதிர்கால கண்ணோட்டம்: 2030ஆம் ஆண்டுக்குள் அதன் திறனை 45 ஜிகாவாட்ஸ் ஆக விரிவுபடுத்துதல். பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பேட்டரி சேமிப்பில் சாத்தியமான நுழைவு. 7. டாடா பவர் லிமிடெட். மோட் காரணிகள்: பன்முகப்படுத்தப்பட்ட எரிசக்தி இலாகா. வெப்பம், நீர், சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம் ஆகியவற்றில் செயல்படுகிறது. சார்ஜிங் உள்கட்டமைப்பு: இந்தியா முழுவதும் சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதில் முன்னணி. வலுவான பேரண்டிங்: டாடா குழுமத்தால் ஆதரிக்கப்படுகிறது, நம்பகத்தன்மை மற்றும் நீண்டகால ஆதரவை உறுதி செய்கிறது. அபாயங்கள்:
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மெதுவாக செயல்படுத்துதல். கட்டண உயர்வுகளுக்கு ஒழுங்குமுறை ஒப்புதல்களை சார்ந்திருத்தல். எதிர்கால கண்ணோட்டம். சூரிய மின்சக்தி திறனை விரிவுபடுத்துதல். ஸ்மார்ட் மீட்டரிங் மற்றும் கிரிட் நவீனமயமாக்கல் மூலம் விநியோக வணிகத்தை வலுப்படுத்துதல். முடிவு. எந்த அகழி பங்கு வலிமையானது? இது முதலீட்டு இலக்குகளை பொறுத்தது. நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க ஆதரவிற்காக NTPC பவர் கிரிட் ONGC. வளர்ச்சி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்காக அதானி கிரீன் டாடா பவர். பன்முகப்படுத்தல் மற்றும் சந்தை தலைமைத்துவத்திற்காக ரிலையன்ஸ் IOC. தாங்கள் டீமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் 0 தாக்கான லிங்க் கொடுத்திருக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்யறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.